பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய கிருபையினால் நாம் இன்றைக்கு சுதந்திரம் இந்த அதிகாலை நேரத்திலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு இந்த டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி. இதை தவிர்த்து வருகிற 29, 30, 31 3 நாட்கள் மட்டுமே நமக்கு முன்பாக இந்த பழைய வருடத்துக்கு என்று இருக்கிறது. அதிலே 31ஆம் தேதி என்பது வருகிற ஞாயிற்றுக்கிழமை. அது வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையாகவும் வருட கடைசி கூட்டங்களுக்கான ஆயத்தமாகவும் போய்விட்டால் இன்றைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் 3 நாள் மாத்திரமே நமக்கு முன்பாய் இருக்கிறது. இந்த நாட்களை நாம் கூடுமான வரைக்கும் இருதய அளவிலும் ஆவியின் அளவிலும் கூடுமான வரைக்கும் தேவனோடு செலவிடுவது ரொம்ப நல்லது. அதற்கேற்ற கிருபைகளையும் தயவையும் தேவனாகி கர்த்தர் நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் கொடுத்தருள்வாராக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இப்பொழுது தேவனால் கொடுக்கப்பட்ட கிருபையுள்ள சில வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி கிறிஸ்துவுக்குள் பிரயாசப்படுகிறேன். ஓ சுதந்திரம், யோபுவின் புஸ்தகம், கர்த்தர் நல்லவர், 17ஆம் அதிகாரம் 7வது வசனம். யோபுவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கிறேன், கவனிங்கள். இது நிமித்தம் என் கண்கள் சஞ்சலத்தினால் இருளடைந்தது, என் அவயவங்கள் எல்லாம் நிழலை போல் இருக்கிறது. இந்த யோபுவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு அந்த மனுஷன் இவ்விதமாய் சொல்லுகிறார், என் அவயவங்கள் எல்லாம் நிழலை போல் இருக்கிறது என்று சொல்லி. என் அவயவங்கள் எல்லாம் நிழலை போல் இருக்கிறது. அப்படியானால் இந்த அவயவங்கள் என்றால் என்ன என்று நாம் கவனிக்கும் போது நம்முடைய சரீரத்தின் உடல் உறுப்புகள் தான் இங்கு அவயவங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஓ சுத்திரம், தலையில் இருக்கிற தலை முடி, நெற்றி, ஓ சுத்திரம் மூக்கு, கண்ணு, வெளி, இமைகள், சுத்திரம் கைகள், கால்கள், சரீரம், வயிறு, முதுகு பகுதி, ஓ சுத்திரம், இப்படியாய் ஒவ்வொரு பகுதிக்கு பேர்தான், உடலின் உறுப்புகள் ஒவ்வொன்றுக்கும் பேர்தான் இங்கு அவயவங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இந்த அவயவங்களை யோபு என்கிற தேவ மனுஷன் எதற்கு ஒப்பிடுகிறார்? நிழலை போல் இருக்கிறது என்று சொல்லுகிறார். நிழல் என்பது என்ன? அது ஒரு உண்மையான ரூபம் கிடையாது. ஆனால் அது வெயில் அடிக்கும் போது வெயிலுக்கு ஏற்றபடி அந்த உருவம் அந்த பக்கம் பின்னாடியும் போகும், முன்னாடியும் போகும். கொஞ்சம் உயரமாகவும் தெரியும், அப்புறம் குறையவும் தெரியும். வெயில் போய்விட்டால் அந்த சுத்திரம் நிழல் காணாமலேயே போய்விடும். வெளிச்சம் எந்த பக்கம் இருக்கிறதோ அங்கு கொஞ்சம் நிழல் தெரியும், அவ்வளவுதான். இதை போலதான் அவர் சொல்லுகிறார், என்னுடைய அவயவங்கள் நிழலை போல் இருக்கிறது என்று சொல்லி. அப்படியானால் என் அவயவங்கள் நிழலை போல் இருக்கிறது என்று இங்கு தேவ மனுஷன் சொல்லுகிறார் என்றால் இது எதை குறிக்கிறது? இன்றைக்கு அநேகருடைய சரீரத்தின் அவயவங்கள் இப்படி இந்த நிழலுக்கு ஒப்பாகத்தான் இருக்கிறது. கர்த்தர் நல்லவை. வேதத்திலே ஒவ்வொரு அவயவத்தை குறித்தும் ஏராளமான விளக்கங்கள், வியாக்கியானங்கள் உண்டு. நிறைய வசனங்கள், குறிப்பாக கண் எடுத்துக்கொண்டால் வேதத்திலே கண்ணை குறித்து எவ்வளவோ வசனம் இருக்கிறது. அதே போல பல்லை குறித்து வசனம் இருக்கிறது, ஒவ்வொன்றை குறித்து வசனம் இருக்குது. ஆனால் இந்த வருட கடைசியில் வந்திருக்கிற நாம் நம்முடைய அவயவங்களை நிழலை போல் இருக்கிற அனுபவத்தில இருந்து உண்மையுள்ள அவயவங்களாய் மாற்ற வேண்டியவர்களாய் இருக்கு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. திரும்பவும் சொல்லுகிறேன், நிழலை போல் இருக்கிற அவயவங்களில் இருந்து உண்மையுள்ள அவயவங்களாய் மாற்ற வேண்டிய அவசியத்திலே நாம் இருக்கிறோம். காரணம், இந்த நிழலாய் இருக்கிற அனுபவமே அது ஒரு ஓமையை குறிக்கிறது, உதாரணத்தை குறிக்கிறது. நாம் உதாரணத்துக்குரியவர்களாய் அல்ல, உண்மைக்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. அப்போ இந்த கடைசி காலத்துல யார் யாருடைய சரீரங்கள், சரீரத்திலே எந்தெந்த அவயவங்கள் நிழலை போல் இருக்கிறது என்பதை நாம் கவனிப்பது நல்லது.
அதற்கு ஏசாயாவின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், அந்த ஏசாயாவின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரத்துல சரீரத்தின் பலவிதமான அவயவங்களை குறித்து அங்கு ஆவியானவர் ரொம்ப தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார். தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ஓ கர்த்தர் நல்லவர். அந்த ஏசாயாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்தே நீங்கள் படித்துக் கொண்டு வந்தால் அங்க வனாந்தரத்தை பார்க்கலாம், வறண்ட நிலத்தை பார்க்கலாம், இப்படி பல காரியத்தை பார்க்கலாம். அந்த அதிகாரத்தில் நீங்கள் தொடர்ந்து வரும்போது சரீரத்தின் அவயவங்களை குறித்த நிறைய சத்தியத்தை, வார்த்தையை ஆண்டவராகிய தேவன் அங்கு எழுதி வைத்திருக்கிறதை பார்க்க கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ அந்த நிழலை போல இருக்கிற அந்த அவயவங்களில் முதல் அவயவம் எது என்று சொன்னால் அந்த ஏசாயாவின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி. இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கிற நாம் நம்முடைய கைகள் தளர்ந்தவைகளாய் இருக்கக்கூடாது என்று சொல்லி இந்த வசனம் நம்மை எச்சரிக்கிறதா இருக்கிறது. தளர்ந்த கைகள் என்றால் என்ன, அல்லது தளர்ந்து போகுதல் என்றால் என்ன? 2 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 சாமுவேல் 17:2. அந்த வசனம் விதமாய் சொல்லுகிறது, அவன் விடாய்த்தவனும் கை தளர்ந்தவனுமாய் இருக்கையில் நான் அவனிடத்தில் போய் அவனை திடுக்கிட பண்ணுவேன். கர்த்தர் நல்லவே. என் அன்பு போதகமாரே, என் அன்பு ஊழியக்காரர்களே, என் அன்பு விசுவாச தெய்வ பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே விசுவாச தெய்வ பிள்ளைகளுடைய தெய்வ ஜனங்களுடைய கைகள் தளர்ந்தவைகளாய் இருக்கக்கூடாது. அப்படி தளர்ந்து போகுதல் என்பது எதை குறிக்கிறது? விடாய்த்து போகிறதை காண்பிக்கிறது. ஒருவேளை நீங்க விடாய்த்து போயிட்டீங்க, தளர்ந்து போக ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா அங்க அடுத்து உள்ள என்ன வருமா? அந்த 2 சாமுவேல் 17:2 சொல்லுகிறது, திடுக்கிடத்தக்க சம்பவங்கள் வரும். ஆமென். அப்ப இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வருஷத்துல இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்க அவயவத்தை ஒரு நிழலை போல வைத்திருந்தது போதும் மகனே, மகன். கர்த்தர் நல்லவர். உங்கள் அவயவத்தை தளர்ந்தவைகளாய் வைத்திருந்தது போதும், அதனால் அது விடாய்த்து போனது போதும். அதனால் நீங்கள் சோத்திரம் திடுக்கிடத்தக்க சம்பவங்களை கண்டதனால் போதும். இந்த அருமையான காலை நேரத்துல, இந்த வருட கடைசி நாட்களிலே அந்த தளர்ந்த அனுபவத்திலிருந்து தேவன் உங்களை விடுவிக்க விரும்புகிறார். தேவன் அதிலிருந்து உங்களை முற்றிலுமாய் மாற்ற விரும்புகிறார். கர்த்தர் நல்லவே. தேவனால் கொடுக்கப்படுகிற அருமையான ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். எபிரேயர் 12:12 சொல்லுகிறது, ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களை நீங்கள் திரும்ப நிமிர்த்தி. ஆமென். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, தளர்ந்த கைகளை திரும்பவும் நிமிர்த்துங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. உங்க கைகள் ஆரோக்கியமற்றதாய் போய்விட்டதா? கைகளிலே பலனற்றதை போய்விட்டதா? முன்பு கை நீட்டி கை நீட்டி கை நீட்டி உதவி செய்த உங்க ஜீவியோ இப்ப கை நீட்ட முடியாத அளவுக்கு பாதிக்கப்பட்டதா? உங்க கைகள் சுருங்கி போய் குறுகி போயிருக்கிறதா? எபிரேயர் 12:12 சொல்லுகிறது, நீங்கள் மீண்டும் உங்கள் கைகளை நிமிர்த்துங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. நீங்கள் இந்த வருட கடைசியிலே தளர்ந்து போனவர்களாகவே புது வருடத்தில் பிரவேசிப்பது தேவனுக்கு சித்தம் இல்லை. அதனாலே உங்க கைகளை ஆண்டவர் நிமிர்த்த விரும்புகிறார். நிமிர்த்த விரும்புகிறார். நிமிர்த்துகிற தேவன். நரம்பு மண்டல கோளாறுகள் இருக்கலாம், ரத்த
நாளங்களின் கோளாறுகள் இருக்கலாம். தசை பிடிப்புகளின் கோளாறுகள் இருக்கலாம். எந்த பலவீனத்தின் கிரியைகளும் கைகளில் காணப்படலாம். அல்லது உங்க கைகள் ஆவிக்குரிய ரீதியிலே சத்துவமற்றதாய் கர்த்தர் நல்லவே எதையும் செய்ய திராணியற்றதாய் மாறியிருக்கலாம். ஆனா தளர்ந்த கைகளை தடைப்படுத்துகிற ஆண்டவே இதோ உங்களை திடப்படுத்துகிறவராய் இருக்கிறார். மகிமையின் உன்னதமான கர்த்தருடைய கரமதை செய்கிறது இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய கரமதை செய்கிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு நேரம் வந்தபோது யோசேப்பின் கைகள் தளர்ந்து போனது. அவன் எடுக்கிற முயற்சிகள் வாய்க்காமல் போனது. அவன் சொல்லுவது கேட்கப்படாமல் போனது. அவன் பின்னோக்கி 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 போகிறவனாய் இருந்தான். முதலாவது அலைந்து திரிகிறவனாய் மாறினான். இரண்டாவது குழிகளில் தூக்கி போடப்பட்டவனாய் போனான். மூன்றாவது நிஸ்மவேலிடத்தில் விற்று போடப்பட்டான். நான்காவது சிறைச்சாலையில் தள்ளப்பட்டான். ஐந்தாவது எல்லா முக்கியமானவனால் மறக்கப்பட்டான். இப்படி யோசேப்பின் ஜீவியோ ஒரு நேரம் வந்தபோது தளர்ந்து போனவைகளாகி பின்னோக்கி போகிறவைகளாகி நிழலை போல இருக்கிற அவயவமாய் மாறினது. ஆனால் கர்த்தரதை பார்த்து விட்டு விடவில்லை. அந்த யோசேப்பை தேவன் கண்ணோக்கினார். அந்த யோசேப்பை தேவன் கண்ணோக்கினார். அவனை உயர்த்தி சித்தம் கொண்டார். மீண்டும் அவனை நிமிர்த்தி நிற்க வைக்க விரும்பினார். அது நிமித்தமாக அந்த எகிப்து தேசத்திலே தேவனாகிய கர்த்தர் யோசேப்பை நிமிர பண்ணினார். பார்வோனுக்கு முன்பாக நிமிர்ந்து நிற்க பண்ணினார். போத்திபாருக்கு முன்பாக நிமிர்ந்து நிற்க பண்ணினா. சகோதரர்களுக்கு முன்பாக நிமிர்ந்து நிற்க பண்ணினா. போஜனம் கேட்கிறவர்களுக்கு முன்பாக நிமிர்ந்து நிற்க பண்ணினான். சொந்த மனைவி பிள்ளைகளுக்கு முன்பாக அந்த யோசேப்பை நிமிர்ந்து நிற்க பண்ணினா. ஆமென். அந்த யோசேப்பை மீண்டும் நிமிர பண்ணின ஆண்டவே இந்த காலை வேளையிலே உங்களை நிமிர பண்ண வல்லவராயிருக்கிறார். தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்க. கைகளை திடப்படுத்துங்க. உங்க கைகளை அப்படியே ஆண்டவரிடத்தில் நீட்டுங்க. ஆண்டவரே, என்னுடைய இடது கையை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய வலது கையை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர்தாமே என் கைகளை திடப்படுத்துங்க ஆண்டவரே. ஏசாயா 35:3 சொல்லுகிறபடி இது தளர்ந்த கைகள் ஆண்டவரே. இந்த தளர்ந்திருக்கிற அனுபவம் இப்போது இயேசுவின் நாமத்தினாலே திடப்படட்டும் என்று சொல்லி ஸ்தோத்தரித்து பாருங்கள். என் தேவனாகிய கர்த்தர் இந்த வருட கடைசி நாட்களில் நிழலை போல் இருக்கிறவங்க கைகளை அவர் திடப்படுத்தி 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 எபிரேயர் 12:12 படி அதை நிமிர பண்ண போகிறா. நிமிர பண்ண போகிறா. ரபூதி ஹந்தா டகதுனா கோத்துரா பரகதரதியா. இது நடக்கும், இது நிறைவேறும், இது சம்பவிக்கும். நீங்கள் விடாய்த்து போக வேண்டிய அவசியம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்பி ஆம் எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, யோபு சொல்லுகிறதை போல் என் அவயவங்கள் நிழலை போல் இருக்கு. நிழலை போல் இருக்கிற அவயவங்கத்தில் ஒன்று தளர்ந்த கைகள். அந்த தளர்ந்த கைகளை அவர் நிமிர பண்ணது. ஊழியத்திலே என் கையை நீட்டி எவ்வளோ பேருக்கு சுகம் கொடுத்து, ஆனா எல்லா மாய்மால மக்கள் என் கையினால் சுகம் பெற்றவர்கள் இன்னைக்கு என்னோடு கூட இல்லை. சுத்திரம், அவர்கள் எல்லாரும் மறைந்து விட்டார்கள் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ? கவலைப்பட வேண்டாம். அவர்கள் அங்கு போனாலும் அந்த ஆத்துமாவின் கணக்கை தேவன் உங்கள் பேரில் எழுதி வைத்திருக்கிறார். அதனால் உங்கள் கைகளை திடப்படுத்து. அதனால் உங்கள் கைகளை திடப்படுத்து. கிதியோனின் நாட்களில் தண்ணீரை கையிலே அள்ளி கொடுத்த ஒரு கூட்டம் உண்டு. தண்ணீரை கைகளில் அள்ளி குடித்த ஒரு கூட்டம் உண்டு.
அந்த அள்ளி குடிப்பதற்கு ஆண்டவர் கர்த்தர் நல்லவே அந்த கைகளை கொடுத்திருந்தார். அது தாகத்தை தீர்க்கிற அனுபவத்தை குறிக்கிறது. உங்கள் தாகத்தை கர்த்தர் தீர்ப்பார். சங்கீதக்காரன் சொன்னதை போல என் கண்கள் எஜமானின் கைகளை நோக்கி, எஜமாட்டின் கைகளை நோக்கி இருக்கும். இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், நிழலை போல தளர்ந்த கைகளாயிருக்கிற உங்களை, சுத்திர உங்க கைகளை ஆண்டவர் எஜமானின் கைகளாய் மாற்று, எஜமாட்டின் கைகளாய் மாற்றுக. அநேகருக்கு படி அளக்கிற, கூலி கொடுக்கிற, சம்பளம் தருகிற அப்படிப்பட்ட ஒரு எஜமானின் கையாக, எஜமாட்டின் கையாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். கர்த்தர் நல்லவே. ஆண்டுடைய கரம், ஆண்டுடைய வல்லமை அதை செய்யும். நன்றி. முதலாவது இந்த ஏசாயா 35:3 பார்க்கிறோம். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி, ஆவியானவர் கொடுத்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் நம்முடைய கைகளை ஆண்டு திடப்படுத்தி இருக்கிறார், திடப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இரண்டாவதாக அந்த ஏசாயா 35:3 சொல்லுகிறது, தள்ளாடுகிற முழங்கால்களையும் என்று பார்க்க. தள்ளாடுகிற முழங்கால். புது வருடத்துக்குள் போவதற்கு முன்பாக நம்முடைய தள்ளாடுகிற அனுபவங்கள் இயேசுவின் நாமத்தில் நம்மை விட்டு முற்றிலுமாய் மாற வேண்டும். அது முற்றிலுமாய் ஒழிய வேண்டும். கர்த்தர் நல்லவே. தள்ளாடுகிற என்று சொன்னால் அது எதை குறிக்கிறதா இருக்கிறது? தள்ளாடுதலை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீ. யோபுவின் புஸ்தகம் 4:4. யோபு 4:4. தள்ளாடுகிற முழங்கால். இந்த தள்ளாடுகிற முழங்கால்கள் என்பது எதை குறிக்கிறது? விழுகிறவர்களை குறிக்கும். நிற்க முடியாமல் விழுகுதல். கர்த்தர் நல்லவை. நடக்க முடியாமல் விழுகுதல், தொடர்ந்து போக முடியாமல் விழுகுதல். கர்த்தர் நல்லவே. சோத்திரம். ஜீவியத்தில் முன்னேற முடியாமல், மேலே ஏற முடியாமல் விழுகு. இது எல்லாம் தள்ளாடுகிற அனுபவம். சரி, இப்போ இந்த தள்ளாடுதல் என்று சொன்னா விழுகிற அனுபவம் என்று யாரால் விழுகிறோம்? நம்மை விழ பண்ணுகிறவர்கள் யார்? சங்கீதங்களின் புஸ்தகம் 13:4 சொல்லுகிறது. சங்கீதம் 13:4. அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கு நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் களி கூறாதபடிக்கும் இப்படி செய்துள்ளோம். இங்கு தள்ளாடுவதற்கும் விழுந்து போவதற்கும் யார் காரணமாய் இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒன்று பகைஞன், இரண்டாவது சத்துரு. இந்த அருமையான காலை நேரத்துல வருட கடைசி கூட்டத்துக்கு வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளே, சத்துரு தள்ளாடுகிற அனுபவத்தில் இருக்கீங்களோ? உபவாசம் இருக்கணும்னு நினைக்கிற உபவாசம் இருக்க முடியல. சத்துரு தனியா ஜபத்துல இருக்கணும்னு பார்க்கிற தனியா இருக்க முடியல. கொஞ்சம் தனித்திருந்து எங்கேயாவது போய் தனியிருந்து ஜோமனிலாம் யோசிக்கிற, எங்கேயும் போக முடியல. எல்லாம் நினைக்கிறேன் ஆனா முடியல. எல்லாம் முடிவெடுக்கிறேன் ஆனா எதுவும் சக்சஸ் ஆகல. எல்லாம் தீர்மானிக்கிறேன், அதுல நான் செய்து முடிக்க முடியல. இதுக்கு பேர் தான் தள்ளாடுகிற அனுபவம். இந்த தள்ளாடுதலுக்கு பேர் தான் விழுந்து போகுதல். விழுந்து போவதற்கு யார் காரணம் என்று சொன்னா, ஒன்று பகைஞன், இரண்டாவது சத்துரு. பகைஞன் என்றால் யார்? தாவீதை சவுல் காய்மகாரமாய் பகைத்தான். அப்போ கூட இருக்கிற மனிதர்களைத்தான் இந்த பகைஞர் என்று வேதம் சொல்லுகிறது.
இந்த காலை வேளையிலே இந்த அருமையான வருட கடைசி கூட்டத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, இந்த வருடம் உங்களை மற்றவர்கள் பகைத்து 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 விரோதித்ததினால் அந்த பகையை சகிக்க மாட்டாதது நிமித்தம் நீங்கள் தள்ளாடுகிறவர்களாய் இருக்கலாம். எவ்வளவோ நானும் போராடி பார்க்கிறேன், இந்த பொல்லாத மனுஷனை ஜெயிக்க முடியல. எவ்வளவோ நான் கர்த்தரை துதித்து பார்க்கிறேன், இந்த பொல்லாத கூட்டத்தை ஒண்ணுமே பண்ண முடியல. அதனால என்ன செய்யறதுன்னே தெரியலன்னு சொல்லி தள்ளாடி கொண்டிருக்கிறீர்களோ? கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், அந்த தள்ளாடுதலுக்கு காரணமாய் உங்க பக்கத்திலையும் உங்களுக்கு தெரிந்து இருக்கிறதான அந்த பகைஞனை தேவனாகிய கர்த்தர் அழிக்க போகிறார். பகைஞனுக்கு தேவன் கொடுக்கிற தண்டனை என்ன அப்படின்னா அழிவு. அது நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. சவுல் தாவீதை காய்மகாரமாய் பகைத்தான். அதன் முடிவு என்ன? அவன் பட்டயத்தை நட்டு அவனே விழுந்தான். அவருடைய போர்ப்படை தளபதி அவனும் இறந்தான். அவருடைய சவுளுடைய குமாரன் அவனும் இறந்தான். அப்போ கர்த்தர் நல்லவை, நீங்க தேவனுக்கு முன்பாய் உண்மையாயிருந்து தேவனுக்காக வாழ்கிறவர்களாய் அர்ப்பணிக்கிறவர்களாய் இருந்து உங்க வீட்டில் இருக்கிற மருமகள, உங்களோடு இருக்கிற மகனே, அல்லது உங்க கூட இருக்கிற உறவுக்காரர்களை உங்களை தள்ளாட பண்ணிட்டு இருக்கலாம். ஜெபிக்கவும் விட மாட்டுறாங்க, அல்லது ஜெபிக்காம இருக்கவும் விட மாட்டுறாங்க, ஊழியத்தை செய்யவும் விட மாட்டுறாங்க, ஊழிய செய்யாம இருந்தாலும் பாடுபடுத்துகிறார்கள். என்னால முடியல என்று தள்ளாடி கொண்டிருக்கிறீர்களோ, கூட இருந்து யார் உங்களை தள்ளாட பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு சவுலுக்கு ஏற்பட்ட அதே முடிவை கர்த்தர் கொடுத்தார். பகைஞர்களை கர்த்தர் தண்டிப்பார், பகைஞர்களை கர்த்தர் தண்டிப்பார். கர்த்தர் அதனுடைய விளைவு முடிவு அழிவு. அப்போ தள்ளாடுதல் என்றால் விழுந்து போகுதல். விழுந்து போகுதல் என்றால் எதை குறிக்கிறது? பகைஞர்களாலும் சத்துருக்கள். முதலாவது பகைஞரை பார்த்து, இரண்டாவது சத்துரு. இந்த சத்துரு யார்? கர்த்தர் நல்லவை. நமக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளையும், நமக்கு மேலே இருக்கிற பலம் வாய்ந்தவர்களையும், நமக்கு மேல் இருக்கிற மேல்மட்ட உயர்ந்தோரை குறிக்கும். ஏனென்று சொன்னால், எஸ்தர் ராஜாத்தி ஒரு நாள் ராஜாவை பார்த்து சொன்னார், பகைஞனும் சத்துருமாகிய இவனே என்று சொல். ஆமானை பார்த்து சொன்னார். அப்ப சத்துரு யார் தெரியுமா? எஸ்தரின் நாட்களிலே ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்த ஆமான். அவன் பணத்திலே செல்வந்தன், அதிகாரத்திலே செல்வந்தன், அரண்மனையிலே செல்வந்தன், 127 தேசத்திலும் செல்வந்தன். ஆனால் கர்த்தர் நல்லவே. ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த செல்வந்தனும் கர்த்தர்கள் ஆமானை போன்று இருக்கிறவர்களை சந்திக்க, அந்த சந்திக்கிற நேரத்துலதான் வேதம் சொல்லுகிறது, ஆமானுடைய முகத்திலே துணியை போட்டு மூடினார்கள் என்று. துணியை போட்டு மூடினார். நீ ராஜாவின் மஞ்சத்தில் ஏறுகிறாயோ என்று சொல்லி முகத்தின் மீது துணியை போட்டு. இது எதை குறிக்கிறது? இவன் இனி ராஜாவின் முகத்தை பார்க்க லாயக்கற்ற, ராஜாவின் முகத்தை பார்க்க கூடாது. கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் சொல்லுகிறேன், தள்ளாடுகிற அனுபவத்தோடு கடந்து வந்திருக்கலாம். அன்றைக்கு ஆமானுடைய முகத்திலே துணியை போட்டு மூடினதை போல உங்க ஜீவியத்தில் சத்துருவாய் போராடி கொண்டிருக்கிற உங்க மேல இருக்கிற பணக்காரர்கள், வீட்டு உரிமையாளர்கள் உங்களை அடிமைப்படுத்தி, உங்களை கீழ்ப்படுத்தி, உங்களை
தன் பாதத்துக்கு கீழே வைக்க வேண்டும் என்று யாரெல்லாம் எதிர்பார்த்து உங்களை தள்ளாட பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு முன்பாகத்தான் எஸ்தர் ராஜாத்தியை நடக்க பண்ணின தேவன் உங்களை நடக்க பண்ண வல்லவராயிரு. தளர்ந்து போகாது. அதிலும் விசேஷமாய் இந்த வருட கடைசி நாட்களிலே தளர்ந்து போகாதீர்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்க தளர்ந்து போனால் என்ன நடக்கும் தெரியுமா? நாகும் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். நாகும் 2:10. அவள் வெறுமையும் வெளியும் பாலும் ஆனவள், மனம் கரைந்து போகிறது, முழங்கால்கள் தள்ளாடுகிறது, எல்லா இடுப்புகளிலும் மிகுந்த வேதனை உண்டு, எல்லாருடைய முகங்களும் கருகி போகிறது. ஆமென். என் அன்பு தேவ மனுஷனே, என் அன்பு விசுவாச தெய்வ பிள்ளையே, தள்ளாடுகிறதுக்கு இடம் கொடுத்தா இங்க என்னெல்லாம் நடக்கிறது பாருங்க. முதலாவது மனம் கரைந்து போய், மனதிலே தெளிவு இருக்காது, மனதிலே பூரிப்பு இருக்காது, மனதிலே மகிழ்ச்சி இருக்காது, மனதிலே ஆனந்தம் இருக்கு. மனம் கரைந்து போகும். நம்பர் 1. 2வது இடுப்புகளில் வேதனை, இடுப்பு வலி, இடுப்பு வேதனை, இடுப்பை சுற்றிலும் ஒரே குத்துதல். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? தள்ளாடி போன அனுபவத்தின் 2ஆம் அடையாளம். தள்ளாடுதலின் 2ஆம் அனுபவம். தேவனுக்கு மகிமை உண்டாவதா? இந்த தள்ளாடி போகுதலுக்கு இன்னும் கொஞ்சம் இடம் கொடுத்தா 3வது என்ன நடக்கும்? முகம் கருகி போய்விட்டு, முகத்திலே தெளிவு இருக்காது, சிரித்த முகம் இருக்காது, சிரித்தாலும் உள்ளத்துல ஒரு பாரம் இருக்கும். இப்படிதான் இந்த காலை வேளையிலே வந்திருக்கிறீர்கள். மனம் கரைந்து போனவர்களாகி, இடுப்பிலே பலன் அற்றவர்களாகி, முகம் கருகி போனவர்களாய் வந்திருக்கிறீர்களோ? தேவனாகிய கர்த்தே தள்ளாடுகிற அனுபவத்தில் இருந்து உங்களை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறா. ஓ ரீ பலா கடு கடகதடி கத்துரா கடக துராத்தரா கடதரதியா. நான் இனி இந்த ஊழியத்தை தொடருவதா இல்லையா? ஓ சுத்திரம், இது தேவ சுத்தமா இல்லையா என்று சொல்லி உங்க சிந்தனையிலே தள்ளாடி கொண்டிருக்கிறீர்களே, உங்க சிந்தனை என்னும் எண்ணத்திலே தள்ளாடி கொண்டிருக்கிறீர்களே, அந்த சிந்தனை என்னும் எண்ண ஓட்டத்தில் தள்ளாடி கொண்டிருக்கிற அந்த கலங்கி போன ஆவியை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் தேவன் வெளியே திரட்டுகிறார். வெளியே திரட்டுகிறார். இப்பொழுது மனம் கரைந்து போகாது, இடுப்பு வேதனை நிமித்தம் விடாய்த்து போகாது. ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. முகம் கருகி போனதை போல் ஒரு பொலிவற்ற காரியத்துக்கு இடம் கொடாதீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் தள்ளாடுகிற உங்க ஜீவியத்தை இப்பொழுதே பலப்படுத்துகிறார், இப்பொழுதே பலப்படுத்துகிறா. ஏசாயா 35:3 சொல்லுகிறது, தள்ளாடுகிற முழங்கால்களை அவர் பலப்படுத்துகிற தேவன். ஓ கர்த்தர் பலப்படுத்துகிற தேவன். அவர் உங்களை முற்றிலுமாய் பலப்படுத்துகிற தேவனாய் வந்திருக்கிறார் இயேசுவின் நாமத்தினால். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க பலத்தின் மேல் பலன் அடைவீர்களே தவிர பலவீனம் அடைய மாட்டீர்கள். ஆமென். பலத்தின் மேல் பலன் அடைவீர்களே தவிர நீங்க பலவீனம் அடைய மாட்டீர்கள். அப்போ ஆண்டவர் செய்கிறது என்ன? தள்ளாடுகிற அனுபவம். முதலாவதாக பார்த்தோம் ஓசுத்திர தளர்ந்த அனுபவம். 2வதாக பார்த்தோம் தள்ளாடுகிற அனுபவம். இவைகளுக்காகத்தான் யோபு 17:7 என் அவயவங்கள் நிழலை போல் இருக்கிறது என்று சொன்னான். சரி, இப்போ நிழலை போல் இருக்கிற 3வது அவயவம் எது?
அந்த ஏசாயாவின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது, மனம் பதறுகிறவர்களை பார்த்து, ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மனம் பதறுகிற அனுபவம் என்றால் என்ன? மனம் பதறுதல் என்றால் எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? இந்த மனம் பதறுதலை குறித்து தேவனுடைய வேதத்தின் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். பிரசங்கி 5:2. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. ஆமென். மனம் பதறுதல். மனம் பதறுதல் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, துணிகரமாய் பேசுவது, மனம் பதறி பேசுவது. 3வது, எந்த வார்த்தை என்று கணக்கில்லாமல் வார்த்தையை கொட்டுவது. ஓ அப்போ மனம் பதறுதல் என்றால் நம்பர் 1 துணிகரமாய் பேசுவது. நம்பர் 2 வாயில் வந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் பேசுவது. நம்பர் 3 ஓ கர்த்தர் நல்லவே, சோதரம், கோபத்தோடு பேசும். இப்படி இந்த சோதர துணிகரமாய் பேசுதல், மனம் பதறி பேசுதல், ஓ கர்த்தர் நல்லவே, கோபத்தோடு பேசுதல். இது 3க்கும் முக்கிய காரணம் மனம் எப்பயும் பதறிக்கொண்டே இருப்பது. என் வாழ்க்கை வீணாகிவிட்டது, என் ஜீவியம் வீணாகிவிட்டது, என் குடும்பம் வீணாகிவிட்டது, எந்த அர்த்தமும் பொருத்தமும் இல்லாமல் போய்விட்டது, முன்னும் பின்னும் அடையாளம் இல்லாமல் போய்விட்டது, இன்னும் கொஞ்ச நாட்களுக்குள் நான் இருக்க மாட்டேன், சீக்கிரம் நான் செத்து போயிருவேன், நீங்க எல்லாரும் என் சாவுக்கு வருவீங்க, ஓ உங்க கண்ணுக்கு முன்னாடி நான் சாவேன், சின்ன பையனுக்கு முன்னாடி அவன் சாகிறதுக்கு முன்னாடி நான் சாவேன், என் எனக்கு நல்லா தெரியுது, இனி இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியுது, ஓ சொத்துல உங்களால என்னை தடுக்க முடியாது. இது எல்லாமே மனம் பெதறி பேசுகிற பேச்சுக்கள். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளை, ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுவதை போல, நீங்க துணிகரமாய் உங்க வாயினால் ஒரு காரியத்தை பேசாதீங்க, வார்த்தைகளை தேவையில்லாம கொட்டாதீங்க. அது மனிதர்களுக்கும் பிடிக்காது, தேவனுக்கும் பிடிக்காது என்பதை தீர்மானம் பண்ணுங்க. இந்த 2023ஆம் ஆண்டு இந்த வருட கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். கொஞ்சம் உங்க வாயின் வார்த்தைகளை திரும்பி பாருங்க. இந்த வருஷத்துல மனம் பதறி என்னெல்லாம் பேசி இருக்கு, மனம் பதறி எந்தெந்த வார்த்தைகளை விட்டு இருக்கிறோம், யாரை நாம் காயப்படுத்தி இருக்கிறோம், மற்றவர்கள் நம்மை காயப்படுத்தினார்களா என்பதை பார்ப்பதை விட இந்த வருடத்தில் நாம் யாரை காயப்படுத்தி இருக்கிறோம், நம்மால் எத்தனை பேர் காயம் அடைந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா? அதெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கணும். நம்முடைய நாவை, நம்முடைய நாக்கை, நம்முடைய உதட்டை, நம்முடைய வாயை தேவனுக்கு முன்பாய் இந்த வருட கடைசி நாட்களிலே மௌனமாய் வைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்போ மனம் பதறுகிற அனுபவம் தயவு செய்து வேண்டாம், அதை தேவன் விரும்புவதும் கிடையாது. கர்த்தர் நல்லவே. அந்த மனம் பதறுகிறதுக்கு இடம் கொடுக்கும் போது எல்லா நன்மைகளும் நன்மைகளை இழக்கிறதாய் மாறி
மனப்பதற்றல் வரும். பயங்கர கோபம் வரும். பேச வேண்டும் என்கிற துணிச்சல் வரும். தேவையில்லாத வார்த்தைகளை கொட்ட வேண்டிய அவசியம் வரும். ஆனால் அது எல்லாம் நன்மையா இருக்குமா என்று கேட்டால் அதுதான் கிடையாது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் மனம் பதற இடம் கொடாதீர்கள், கர்த்தர் நல்லவே. இந்த காலை வேளையிலே நிழலை போல் இருக்கிற அவயவத்தில் ஒன்று மனமாய் இருக்கிறது. இந்த மனதை கிறிஸ்துவுக்குள் சீர்படுத்துங்கள். உங்க மனதும் புதிதாகிற இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் மனம் புதிதாகட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். பழைய கபாரங்கள், பழைய விசாரங்கள், நடந்து முடிந்தவைகள், மறக்கப்பட்டவைகள், முடிந்து போன காரியங்கள், இதெல்லாம் இருதயத்தில் வைத்துக் கொண்டு இருக்காதீர்கள் சகோதரி. இதெல்லாம் மனதிலே வைத்து சுமையை சுமக்காதீர்கள் சகோதரி. கூடுமான வரைக்கும் லகுவாய் இருக்க பழகுங்கள். கூடுமான வரைக்கும் இருதயத்திலும் மனதிலும் பெரிய சுமையை சுமக்காமல் எது நடந்தாலும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்கிற விசுவாசத்திலே துணிந்து செயல்படுங்கள். கர்த்தர் கொடுத்த பாதையிலே போய்கொண்டே இருங்கள். ஐயோ, அவர்கள் இதை சொல்லிவிடுவார்களே, இவர்கள் இதை பேசிவிடுவார்களே என்று மற்றவர்களை திருப்திப்படுத்தவும் மற்றவர்களை பிரியப்படுத்தவும் தயவு செய்து முயற்சி செய்யாதீர்கள். அப்படி செய்வதற்காக எப்போதுமே நீங்கள் படப்படப்போடும் மனம் பதறியும் போயிருக்கிறதை கர்த்தர் காண்கிறார். இந்த மாம்சத்தின் கிரியை உங்களை விட்டு அழிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த மாம்சத்தின் கிரியை உங்களை விட்டு முழுவதுமாய் அழிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. மனம் பதறினது யார்? யார் மனம் பதறினது? ஏசாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் மனம் பதறி. ஒரு நாள் அவன் யாக்கோவை பார்த்து சொன்னான், என் தகப்பனுக்கு ஒரு நாள் வரும், அப்போது பார், நான் உன்னை கொலை செய்வேன் என்று மனம் பதறி சொன்னான். கர்த்தர் நல்லவன், தேவனுக்கு மகிமை உண்டாவது. ஆனா விளைவு என்ன? மனம் பதறின அவன் ஜீவியன். அவன் இருந்த தேசத்திலேயே, இருந்த பட்டணத்திலேயே இடுக்கத்தோடு வாழ வேண்டி வந்தது. ஆனால் மனம் பதறாத யாக்கோபோ கர்த்தர் புறப்பட்டு போன இடத்துல 2 பரிவாரத்துக்கு சொந்தக்காரன் ஆனான். கர்த்தர் கேட்கிற, நீங்கள் ஏசாவாய் இருக்கிறீர்களா, யாக்கோவாய் இருக்கிறீர்களா? ஏன் மனம் பதறுகிறீர்கள்? இல்லாதவைகள் மீது உங்கள் சிந்தனை பரப்பதற்கு காரணம் என்ன? முடியாதவைகளுக்காக நீங்கள் திட்டமிட்டுக் கொண்டிருப்பது என்ன? ஆண்டவர் சொல்லாததை கர்த்தர் சொன்னார் என்று நீங்களாகவே முடிவெடுத்து சுயத்துக்கு இடம் கொடுத்தது என்ன என்று கர்த்தர் கேள்வி கேட்கிறார். கர்த்தர் நல்லவே, மனம் பதறாதிருங்கள். சத்துரம் கோபத்துக்கு இடம் கொடாதிருங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக துணிகரமாய் ஒரு வார்த்தை சொல்லாதிருங்கள். தேவன் வானத்தில் இருக்கிறார், நீங்கள் பூமியில் இருக்கிறீர்கள். ஆதலால் உங்கள் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. ஆமென். வார்த்தைகள் சுருங்க சுருங்க சுருங்க, வார்த்தைகள் குறைய 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 மனப்பதற்றம் தானாகவே குறையும். மனப்பதற்றம் தானாகவே குறையும். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், உங்களிடத்தில் ஆதாரங்கள் இருக்கலாம், உங்களிடத்தில் அடையாளங்கள் இருக்கலாம், உங்களிடத்தில் பிடிமானங்கள் இருக்கலாம். ஆதாரங்களை வைத்துக் கொண்டு, பிடிமானங்களை வைத்துக் கொண்டு, அடையாளங்களை வைத்துக் கொண்டு சாதித்து விடலாம் என்று நினைக்காதீர்கள். மனம் பதறி ஒரு காரியத்தை செய்வதை விட நீங்கள் மௌனமா இருப்பதே நல்லது.
மௌனமாய் இருந்து விட்டால் ஒரு நேரம் வரும், கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். இப்பொழுது நாம் கண்களை மூடி இந்த அவயவங்களுக்காக முதலாவது கர்த்தரை ஸ்தோத்தரிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவே. தளர்ந்த கைகள், தள்ளாடுகிற முழங்கால்கள், மனம் பதறுது, இந்த 3 பலவீனங்களையும் இந்த வருட கடைசியிலே தேவனாகிய கர்த்தர் மாற்றி போட்டு, ஓ சோத்திரம், நம்மை ஆண்டவர் நல்ல ஸ்திரப்படுத்தத்தக்கதாக, அருமையான பலப்படுத்தத்தக்கதாக, உறுதியான இருதயத்தை கொடுக்கத்தக்கதாக இந்த 3 காரியத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஸ்தோத்தரித்த பின்பு மற்ற சில அவயவங்களை கர்த்தர் சொல்லுகிறபடி உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எல்லாரும் கண்களை மூடி ஆவியில நிரம்பி, ஆண்டவரே, என் ஜீவியத்திலே நிழலை போல் இருக்கிற இந்த அவயவங்களை உண்மையின் ஆயுதங்களாய் மாற்றும் என்று சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆம், யோபு 17:7 சொல்லுகிறது, என் அவயவங்கள் நிழலை போல் இருக்கிறது. இந்த நிழலை போல் இருக்கிற அவயவத்துல 4வது அவயவம் எது? அந்த ஏசாயாவின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம், ஓ கர்த்தர் நல்லவர், 5வது வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 35:5, மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன். 5வது வசனம், அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு, இங்கு 4வது ஒரு அவயவத்தை பார்க்கிறோம். அதை குறித்து வேதம் சொல்கிறது குருடரின் என்று பார்க்கிறோம். இந்த குருடரின் என்பது எதை காண்பிக்கிறது? நம்முடைய கண்கள் பார்வை இழந்து போவதை காண்பிக்கிறது. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த கடைசி நாட்களிலே நிறைய பேர் தரிசனங்களை இழந்து போகிறார். நிறைய பேர் வெளிப்பாடுகளை இழந்து போகிறார். ஓ கர்த்தர் நல்லவே, நிறைய பேர் சுதந்திரம், நல்ல அபிஷேகத்தை இழந்து போகிறார். இப்படிப்பட்ட நிலைமைதான் இந்த குருடரின் அனுபவமாய் இருக்கிறதை நாம் பார்க்கலாம். வாசிக்கிறேன், இந்த குருடரின் அனுபவம் என்றால் என்ன? அது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? சங்கீதங்களின் புஸ்தகம் 146ஆம் சங்கீதம் 8வது வசனம். சங்கீதம் 146:8, குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். அல்லேலூயா. இந்த குருடரின் கண்கள் என்று பார்க்கிறோம். இந்த குருடரின் கண்கள் என்றால் என்ன? மடங்கடிக்கப்பட்ட அனுபவத்தை காண்பிக்கிறது. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, மெய்யாகவே இந்த மடங்கடிக்கப்படுகிற அனுபவம் என்பது எதை காண்பிக்கிறது? நல்ல வெற்றி பெறுவேன் என்று நினைத்து கொண்டு இருக்க வெற்றிக்கு பதிலாய் தோல்வி வருவது, அதுதான் மடங்கடிக்கப்படுது. பிள்ளை பிறக்கும் என்று காத்து கொண்டு இருக்க பிள்ளை பிறக்காமல் கடைசியில் கரு கலைந்து போகுது, இது மடங்கடிக்கப்பட்டு போகுது. இந்த மனுஷன் நிச்சயமாய் கை கொடுப்பார் என்று காத்து கொண்டு இருக்க கடைசி நேரத்தில் சாக்கு போக்கு சொல்லி விலகி போகுது, இது மடங்கடிக்கப்பட்ட அனுபவம். அப்படியானால் இந்த மடங்கடிக்கப்பட்ட இந்த அனுபவத்திலிருந்து என் தேவனாகிய கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார்.
கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த மடங்கடிக்கப்பட்ட அனுபவம் என்பது என்ன? அதற்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதத்தின் புஸ்தகம் 89 சங்கீதம் 23 வசனம். சங்கீதம் 89:23. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை விட்டுவேன். இந்த மடங்கடிக்கப்படுகிற அனுபவம் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால், இங்கு சங்கீதம் 89:23 சொல்லுகிறது, பகைக்கிறவரிடத்திலிருந்து. கர்த்தர் நல்லவே. நாம் எதை செய்தாலும் அவர்கள் செய்ய விடுவதில்லை. சூழ்ச்சி போட்டு காரியத்தை தடுப்பது, சிந்தித்து பார்த்து தடுப்பது, யாரையாவது ஏவி விட்டு தடுப்பது, அல்லது நம்மை குழப்பி தடுத்து விடுதல், இது எல்லாம் மடங்கடிக்கப்படுகிற அனுபவம். ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரனாகி நான் தேவ அபிஷேகத்தை கொண்டு சொல்லுகிறேன், நீங்க ஆவியில் நிறைந்தவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னா, தேவனோடு நடக்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னா, சோத்திரம், கர்த்தருக்காக ஜீவிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னா, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை மடங்கடிக்க ஒருவராலும் கூடாது. உங்களை மடங்கடிக்க ஒருவராலும் முடியாது. ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார், பார்வோனிடத்தில் போய் பேசு. உடனே மோசை புறப்பட்டான் பார்வோனிடத்தில். ஆனால் அந்த பார்வோன் விட்டு கொடுப்பதாக இல்லை, விடுவதாக இல்லை. இந்த பார்வோன் அந்த மோசையை நிறைய மடங்கடித்தான். ஒரு முறை போய் கேட்கும் போது விடுகிறேன் என்றான், மறுமுறை கேட்கும் போது விட மாட்டேன் என்கிறான், ஒரு முறை கேட்கும் போது பிள்ளைகளை மட்டும் விட்டு விட்டு போங்கள் என்கிறான், ஒரு முறை கேட்கும் போது புருஷர்கள் மட்டும் போங்கள் என்கிறான். இப்படி ஒவ்வொரு முறையும் வரவைத்து அந்த பார்வோன் மோசையை மடங்கடிப்பது மட்டுமே அவருடைய பிரதான நோக்கமாயிருது. ஆனால் மோசையோடு கர்த்தருடைய கரம் இருந்தது. அல்லேலூயா. மோசையோடு கர்த்தருடைய அழைப்பு இருந்தது, மோசையோடு கர்த்தருடைய மகிமை இருந்தது. அதனால் தேவனாகிய கர்த்தர் பார்த்தார், மோசையை மடங்கடிக்க பார்க்கிற பார்வோனை முற்றிலுமாய் சமுத்திரத்திலே தள்ளி. அப்பொழுது தான் குருடரின் கண்கள் திறக்கப்படுவதை போல எகிப்தியரின் கண்கள் திறக்கப்பட்டது. இவர்கள் இஸ்ரவேலர் அல்லவா, இவர்களுடைய கர்த்தர் யெகோவா அல்லவா, அந்த யெகோவாவின் ஜனக்கூட்டம் அல்லவா என்று சொல்லி அங்கு எகிப்தியர் என்கிற அவர்களுடைய குருடைய கண்கள் திறக்கப்பட்டு இஸ்ரவேலர் தேவனுடைய ஜனங்கள் என்கிற வெளிப்பாடு வந்தது. இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், நிழலை போடு இருக்கிற அவயவத்திலே 4வது அவயவம் குருடரின் கண்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க கண்ணை சொருகி போக பண்ணுகிறார்களோ, கண்ணின் இமைகளில் குத்துகிறார்களோ, உங்களை மடங்கடிக்க பண்ண பார்க்கிறார்களோ, நீங்க ஏறிட்டு காணக்கூடாதபடிக்கு உங்க பார்வையை தடுக்க பார்க்கிறார்களோ, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மோசையை பாதுகாத்த தேவன், மோசையின் கண்கள் இருள் அடையாததா இருந்ததை போல உங்க கண்கள் இருள் அடையாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் காக்கிறவராயிருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் உங்க கண்ணை சோத்திர பாதுகாக்கிறவராக இருக்கிறார். குருடரின் கண்களை திறக்கிற தேவன் கர்த்தர் நல்லவே. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள் என்பதை அறியாதவனாகத்தான் மோசே இருந்தான். சோத்திர நுகத்தடியில் இருக்கிறார்கள் என்று உணரக்கூடாதவனாகத்தான் மோசே இருந்தான். என்றைக்கு முச்சடி தன்னிலே மோசைக்கு கர்த்தர் கண்களை திறந்தாரோ,
அன்றைக்கு தெரிந்து கொண்டான். தேவன் என்னை மாத்திரமல்ல, என் கண்களை மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த இஸ்ரவேலரின் கண்களை திறக்க விரும்புகிறார் என்பதை மோசே உணர்ந்து கொண்டான் ஐயா. அன்றைக்கு மோசையின் கண்களை திறந்த தேவன் இதோ நிழலை போல இருக்கிற உங்கள் அவயவமாகிய கண்களை இப்பொழுது கர்த்தர் திறக்கிறார் இயேசுவின் நாமத்தினாலே. அதன் நிமித்தமாக இந்த பழைய வருடத்திலே சொருகி போன கண்களாய், மூடி போன கண்களாய், மறைக்கப்பட்ட கண்களாய், தரிசனம் அற்ற கண்களாய், பயம் நிறைந்த கண்களாய், கலங்கி போன கண்களாய், கண்ணீர் தாரைகள் நிறைந்த கண்களாய், வலி வேதனை மிகுந்த கண்களாய், பார்வை குறைந்த கண்களாய் இருக்கிற அந்த கண்களை நசரேயனாகிய இயேசுவானவர் இப்பொழுதே பார்வை அடைய பண்ணுகிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வருடம் முடிவதற்குள்ளாகவே என் ஆண்டவர் தம்முடைய தரிசனத்தினால் உங்களை தரப்படும். ஓ, நல்ல தரிசனத்தினால் தேவனை காண்கிற அந்த கிருபையினால் உங்க கண்களை மாற்று. நிழலை போல் இருக்கிற உங்க கண்கள் ஒளியுள்ள கண்களாய் மாறுவதாக, வெளிச்சமுள்ள கண்களாய் மாறுவதாக, பிரகாசமுள்ள கண்களாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை, ஆண்டவருடைய மகா அபிஷேகம், என் அன்பு தேவ மனுஷனே, என் அன்பு தேவ மனுஷி, உங்க கண்களை மூடுவது தேவ சித்தம் அல்ல. மூடப்பட்டிருக்கிற கண்ணையும் கண்ணின் இமைகளையும் திறப்பதுதான் தேவ சித்தம். என்ன நடந்தா என்ன, நான் கண்ணை மூடிக்கொள்ளுகிறேன் என்று ஓடி போகிறீர்களா, ஒளிந்து கொள்ளுகிறீர்களோ, எதையும் நான் கண்டு கொள்ள விரும்பவில்லை என்று ஒதுங்குகிறீர்களோ? இல்லை, நீங்கள் ஒதுங்குகிறவர்களாய் அல்ல. ஓ, முன்னின்று காண வேண்டும். உங்க கண்கள் தேவனை காண வேண்டும். உங்க கண்கள் தேவனுடைய கிரியைகளை காண வேண்டும். அடுத்த 2024 ஆண்டில கர்த்தர் வைத்திருக்கிற நன்மையும் சேமத்தை காண வேண்டும். ஓ, கர்த்தர் நல்லவே, நல்ல தயவை உங்க கண்கள் காண வேண்டும். கண்கள் திறக்கப்பட வேண்டும். நிழலை போல் இருக்கிற கண்கள் அதற்கு பதில் இனி ஒளியுள்ள கண்களாய் கர்த்தர் மாற்ற வேண்டும். அதுதான் தேவ தீர்மானம், அதுதான் தேவ தீர்மானம், அதுதான் தேவ தீர்மானம். ஓ, கண்கள் திறக்கப்படுதல் என்றால் என்ன? கண்கள் திறக்கப்படுதல் என்பது எதை குறிக்கிறது? கண்கள் திறக்கப்படுதல் என்று சொன்னால் அனுப்பப்படுகிறவன் என்று அர்த்தம். அனுப்பப்படுகிறவன். ஆம், யோவான் சுவிசேஷத்திலே 9ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் அவருடைய கண்களை திறந்தார். அவனுக்கு சூத்திரம் சீலோவாம் குளத்திலே போய் கழுவினான். சீலோவாம் என்று சொன்னால் அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். இன்றைக்கு ஓசுத்திரம் பல தேசத்தை பார்க்க முடியாதபடிக்கு தடை பண்ணப்பட்டிருக்கிறவங்க கண்கள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் கண்கள் பல தேசத்தை மகிமை பொருந்தினதாய் பார்க்க போகிறது. அனுப்பப்படுகிற தேவன் உங்களை பார்க்கும்படி அனுப்புகிறார். மகிமையின் கர்த்தரதை செய்கிறார். மகிமையின் கர்த்தரதை செய்கிறார். ஓ, குருடரின் கண்களை திறக்கிறார். எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை. அன்றன்றைக்கு போஷித்தால் போதும், அன்றன்றைக்கு நடத்தினால் போதும், வறட்சியும் தருத்திரியமும் ஒளிந்தால் போதும், எனக்கு பெருசா ஒன்றும் தேவையில்லை என்றுதான் நீங்கள் கேட்டீர்கள். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உன் கண்கள் தூர தேசத்தை காணும், உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினதாய் காணும்.
இருளடைந்திருக்கிற கண்கள் சரீரம் முழுவதும் வெளிச்சம் உள்ளதாய் மாறும் இயேசுவின் நாமத்தினாலே. இது நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுதே உங்க கண்களை ஆண்டவர் திறக்கிறார் இயேசுவின் நாமத்தினாலே. கண்ணின் இமைகளை திறக்கிறார், கண்ணின் விழிகளை திறக்கிறார், கண்ணின் கருவிழிகளை திறக்கிறார். ஓ, உங்க கண்களை ஒளி உள்ளதாய் மாற்றுகிறார். நிழலை போல் இருக்கிற உங்க அவயவத்தை திறக்கப்பட்ட கண்களாய் மாற்றுகிறாரை. திறக்கப்பட்ட கண்கள் சொருகி போன குருட்டாட்டு பிடித்து ஐயோ எல்லா மகிமையும் போய்விட்டதே என்று புலம்பினீர்களே. இல்லை, உங்கள் மகிமை போகவில்லை, சொருகி போகவில்லை. என் கர்த்தருடைய கண்கள் உங்கள் கண்களாய் மாறுகிறது. உங்க கண்கள் கர்த்தருடைய கண்களாய் மாறுகிறது. அது ஒரு அக்கினிமயமான கண்களாக, எரிகிற ஜுவாலையின் கண்களாக, எரிகிற ஜுவாலையின் கண்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். நிழலாயிருக்கிற உங்க கண்ணின் அவயவத்தை நிஜமான ஒளியுள்ள கண்களாய் மாற்றுகிறார். நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நிழலாயிருக்கிற அவயவத்தை நிஜமாய் மாற்றுகிற தேவன். நான்காவதாக நம்முடைய வாழ்க்கையிலே கண்களை திறக்க ஆரம்பித்து விட்டார். இது கர்த்தருடைய வார்த்தை, இது மாறாது. கடைசியாக இன்றைக்கு கர்த்தர் சொல்ல சொன்ன அந்த நிழலான அவயவத்தில் இன்னும் ஒன்று, அந்த ஏசாயாவின் புஸ்தகம் 35 அதிகாரம் 5 வசனம் சொல்லுகிறது, செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். ஆம், செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். கர்த்தர் நல்லவே. இங்கு நிழலாய் இருக்கிற இன்னொரு அவயமும் செவிடரின் செவிகள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த செவிடரின் என்றால் என்ன? செவிடரின் செவிகள் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, செவிகளை குறித்து வேதம் நிறைய காரியத்தை நமக்கு முன்பாய் பாடமாய் வைக்கிறது. ஆனால் கர்த்தர் நல்லவே, ஒரு செவியை குறித்து உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. மார்க்கு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 7 அதிகாரம் 35 வசனம். மார்க்கு 7:35 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். உடனே அவருடைய செவிகள் திறக்கப்பட்டு அவருடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். ஆமென். செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். இந்த செவிகள் என்பது எதை காண்பிக்கிறது? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனால் திறக்கப்படுகிற அனுபவத்தை காண்பிக்கிறது. சீராய் இல்லாத செவி செவ்வையாய் மாறுவதை காண்பிக்கிறது. ஆம், ஒருவேளை தேவனால் அந்த செவிகள் திறக்கப்பட்டு சீராய் இல்லாத செவி செவ்வையாய் மாறுமானால் அது என்னவாய் மாறும்? 1 பேதுருவின் புஸ்தகம் 3 அதிகாரம் 12 வசனம். 1 பேதுரு 3:12. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. ஆமென். இப்ப செவிகள் திறக்கப்படுதல் என்றால் என்ன? இந்த 1 பேதுரு 3:12 சொல்லுகிறது, கவனமாய் இருக்கிறது. ஆமென். கர்த்தர் நல்லவே. யார் மீதும் கவனம் வேண்டாம்.
எதன் மீதும் கவனம் வேண்டாம். நான் என்னை கவனித்தால் போதும், என் குடும்பம் கவனிக்கப்பட்டால் போதும் என்று இருக்கிற, மற்ற எதிலுமே தலையிட விரும்பாது இருக்கிற அந்த செவிட்டு தன்மைகளை கர்த்தர் மாற்றி செவிடரின் செவிகளும் திறவுண்டு போம் என்பதை போல இந்த செவிடரின் செவிகள் திறக்கப்படுவது எதை காண்பிக்கிறது? கவனமாய் இருக்கிறதை காண்பிக்கிறது. இந்த கவனமாய் இருக்கிறது எது? ஓ கர்த்தர் நல்லவர். ஒரு நாள் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். கர்த்தர் தான் கூப்பிடுகிறார் என்கிறதை அவன் நன்றாய் தெரிந்து கொண்டான். அதை போல என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, என் ஆண்டவர் உங்கள் செவிகளை திறக்கிறார். திறந்து ஒரு கவனம் உள்ள செவியாக, தூரத்திலிருந்து வருகிற செய்தியை கேட்கிற ஒரு செவியாக, ஓசுத்திரம் நற்செய்தியை கேட்கிற ஒரு செவியாக கர்த்தர் மாற்றுகிறார். கர்த்தர் மாற்றுகிறார். இந்த கடைசி காலத்திலே கர்த்தருடைய சத்தம் கேட்கிற அனுபவம் குறைந்து கர்த்தருடைய ஊழியக்காரருடைய சத்தம் கேட்கிற அனுபவம் தான் அதிகரித்து விட்டது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற அனுபவம் குறைந்து கர்த்தருடைய ஊழியக்காரருடைய சத்தம் கேட்கிற அனுபவம் தான் அதிகரித்து விட்டது. ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரருடைய சத்தத்தை கேட்பது தவறு கிடையாது. ஆனா அதே சமயத்துல கர்த்தரை விட கர்த்தருடைய ஊழியக்காரன் பெரியவன் கிடையாது. கர்த்தரை விட, கர்த்தருடைய சத்தத்தை விட தேவனுடைய ஊழியக்காரருடைய வார்த்தை பெரியது கிடையாது. அப்போ கர்த்தர் ஊழியக்காரரிடத்தில் பேசுவதை போலவே உங்களிடத்தில், என்னிடத்தில், நம்மிடத்தில் பிரத்யட்சமாய் கர்த்தர் பேசுகிறவராய் இருக்கிறார். சின்ன சாமுவேலிடத்தில் கர்த்தர் பேசினாரே, சிறு பிள்ளையாயிருந்த எரேமியாவின் இடத்தில் கர்த்தர் பேசினாரே, ஓ ஒன்று மரியாதை இந்த ஆபிரகாமினிடத்தில் கர்த்தர் பேசினாரே, ஓ கர்த்தர் இவங்க ரட்சிக்கப்படாத சவுல் என்கிற பவுலிடத்தில் கர்த்தர் பேசினாரே. இவர்களிடத்தெல்லாம் பேசப்பட்ட போது அவர்கள் செவிகள் திறக்கப்பட்டது. அவர்கள் அடுத்த மேன்மையை கண்டார்கள். சாமுவேலிடத்தில் கர்த்தர் பேசின பின்பு அவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் மாறினான். ஆபிரகாமிடத்தில் கர்த்தர் பேசின பின்பு அவன் விசுவாச தகப்பனாகவும் விசுவாச வீரனாகவும் மாறினான். ஓ தானியலிடத்தில் கர்த்தர் பேசின பின்பு தானியல் வழி எல்லா ரகசியங்களை சொல்லுகிறவனாய் மாறினான். ஓ சவுல் என்கிற பவுலிடத்தில் கர்த்தர் பேசின பின்பு அவன் சொத்து ஒட்டு மொத்த யூத குலத்தை ரட்சிக்கிற நல்ல ஒரு தேவ மனுஷனாய் கர்த்தர் மாற்றினார். இதுதான் செவிடரின் செவிகள் திறவுண்டு போகுதல். ஓ செவிகள் என்று சொன்னால் கவனமாயிருத்தல். கர்த்தர் என்ன சொல்ல போகிறார், கர்த்தர் என்ன பேச போகிறார், தேவனுடைய வெளிப்பாடு என்ன, என்னோடு எதை அறிவிக்க போகிறார், அதை நான் கேட்க வேண்டுமே என்று சொல்லி கவனிக்கிற செவிகளாக அந்த கவனமாய் இருப்பதாக மாற்றுகிறார். அதுதான் செவிடரின் செவிகள் திறவுண்டு போகுதல். நிழலை போல் இருக்கிற உங்க செவியை ஓ தேவ சத்தம் கேட்கிற ஒரு செவியாக, சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்கிற அந்த செவியாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இது தேவனுடைய அபிஷேகம், இது தேவனுடைய வல்லமை, இது தேவனுடைய வார்த்தை. இது நடக்கும், இது நிறைவேறும், இது சம்பவிக்கும். கர்த்தரால் கூடாதது ஓ ஒன்றுமில்லை. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். ஆனா தேவனால் கூடாதது மனுஷரால் கூடுமா? இல்லவே இல்லை. எல்லாவற்றுக்கும் ஆதீனம் நம்முடைய தேவன், எல்லாவற்றுக்கும் மகிமையானவர் நம்முடைய தேவன். அவர் செவிகளை திறக்கிறவர். ஓ யோபு 17:7 சொல்லுகிறதை போல நம்முடைய அவயவங்கள் நிழலை போல் இருக்கிறது. நிழலை போல் இருக்கிற அந்த அவயவங்களை
அவரோ உண்மையுள்ள அவயவங்களாய் மாற்றுகிறார். தளர்ந்த கைகள் என்கிற அவயவங்கள், தள்ளாடுகிற முழங்கால்கள் என்கிற அவயவங்கள், பதறுகிற மனம் என்கிற அவயவங்கள், ஓ கர்த்தர் நல்லவை, குருடரின் கண்கள் என்கிற அவயவங்கள், செவி சுத்திரம் திறக்கப்படாத செவிடரின் அவயவங்கள், இந்த 5 அவயவங்களை இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உண்மையுள்ள அவயவங்களாய் மாற்றி இருக்கிறார், மாற்றிக்கொண்டே இருக்கிறார். இப்பொழுது எல்லாரும் கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே இப்படி ஒரு கருகலான சத்தியத்தை இந்த வருட கடைசி நாட்களிலே எங்கள் அவயவங்கள், எங்கள் உறுப்புகளை உமக்கேற்ற அவயவங்களாக, உமக்கு உகந்த உறுப்புகளாக நீர் மாற்றினதற்காக நன்றி. எங்களை சுத்திகரித்ததற்காக நன்றி. உன் அபிஷேகத்துக்காக நன்றி என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி ஆவிலை நிரம்பி ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிப்போம். கவனியுங்கள், ஜெபிப்பதற்கு முன்பாக ஒரு அறிவிப்பு. இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த இந்த நிழல் போன்ற அவயவங்கள், இந்த தேவ வார்த்தை நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பிலே வெளியிடப்படும். அதை எடுத்து நேரம் கிடைக்கும் போது கட்டாயம் போட்டு கேளுங்க. கேட்டு அவைகளின்படி ஸ்தோத்திரியும், அவைகளின்படி அறிக்கையிடுங்க. இந்த வருட கடைசி நாட்கள் செத்த அவயவங்களாய் இருக்கிற நம்முடைய அவயவங்களை உயிருள்ள மற்றும் ஜீவனுள்ள அவயவங்களாய் கர்த்தர் மாற்றி, இன்னும் 3 நாள் கழித்து நான் புது வருடத்தில் போகும்போது எரிந்து பிரகாசிக்கிற தீவட்டியாகும், ஒரு பழுதற்ற சரீரமாகவும் நம்மை கர்த்தர் உள்ளே கொண்டு போகவே. அதற்கு இப்படிப்பட்ட தேவ வசனங்களை, தேவ வார்த்தைகளை கேளுங்கள், அவைகளின்படி அறிக்கையிடுங்கள், கர்த்தரோடு ஒப்புரவாகுங்கள். மகா மேன்மையான காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த காலை வேலைக்காக நன்றி. உடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் யோபு 17:7 சொல்லுகிறபடி எங்கள் அவயவங்கள் நிழலை போல் இருக்க, அந்த நல் போல் இருக்கிற அவயவங்களை உண்மையுள்ள சரீரமாய், உண்மையுள்ள சாட்சியாய் மாற்றினதற்காக ஆரம்பம் முதல் நல்ல அபிஷேகம் ஊற்றுண்டதற்காக ஸ்தோத்திரம். ஆவியாருடைய நிறைவும் பரிசுத்த ஆவியாருடைய வல்லமையும் உடைய பிள்ளைகளை அபிஷேகித்ததற்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு நல்ல ஆரம்பத்திலிருந்து அருமையான வசனங்களை கர்த்தர் கொடுத்து வசன ஸ்தோத்திர ஆராதனை நடத்த நீர் உதவி செய்தரே நன்றி. நல்ல சாட்சியை ஏற்படுத்துகிறே உனக்கு நன்றி. எல்லாவற்றை விட ஓ நிழலை போன்ற அவயவங்களை குறித்த ஓ வெளிப்பாடுகளை கொடுத்து கட்டுகளை அறுத்ததற்காக, ஓ விடுதலை தந்ததற்காக, வசனத்தை அனுப்பி நீர் ஜெயத்தை தந்ததற்காக சொல்கிறோம். இந்த செய்தியை கூட பிள்ளைகள் தொடர்ந்து போட்டு கேட்டு ஆண்டவரே தனித்திருந்து ஜெபித்து ஒப்பு கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்பு வைக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.